எனக்கு இதுதான் வேணும். எனக்கு வாங்கும்போதே தெரியும். பிராண்ட் ப்ரொமோஷன்ல மேனிஃபெஸ்டேஷன் இப்படி தான் மந்த்ஸ் பிஃபோர் என்னோட பொண்ணு ஒரு லிப் பாம் வேணும்னு ரொம்ப நச்சு. சரி நான் வாங்கி தர மாட்டேன்லாம் சொல்லலை. பட் ஸ்டில் என்னன்னா என்ன ப்ராடக்ட்னு காமின்னு சொன்னேன். பார்த்தா அதுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டே இல்லை. நான் பார்த்து ஒரு ப்ராடக்ட்டும் பண்ணுறேன். இல்லை லிஸ்ட்டே இல்லை, என்ன இதில் உள்ள இருக்குன்றதே இல்லை அப்படின்னு ரொம்ப தொல்லை பண்ணான். இட்ஸ் ஓகேன்னு சொல்லி வாங்கி தந்துட்டேன். தந்ததுக்கப்புறம் நாட் ஈவன் 1 month 2 weeks நேற்று வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். ஸோ அது அப்படியே இங்கே சொல்லுன்னு சொல்லி தான் இங்கே உட்கார வச்சுருக்கேன். டெல் மீ. இந்த லிப் க்ளாஸை போட்ட உடனே எனக்கு வந்து அது எரியுது. அதுக்கப்புறம் அது ட்ரையாகவும் ஆச்சு. ஸோ இதை நான் தூக்கி போட்டு எங்கள் அம்மாவோட லிப் பாம் எடுத்து போட்டேன்னா அது சாஃப்டாக ஸ்மூத்தாக லிப்ஸ்லாம் ஆயிடுச்சு. அதுதான் போய் நேற்று அம்மா கிட்ட சொன்னேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னென்னா இந்த வீடியோ வந்து என்னோட பிராண்ட் ப்ரொமோஷன் இல்லை. பட் ஸ்டில் ஆக்சுவலி இங்கே மேனிஃபெஸ்டேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் இட்ஸ் ஒர்க்கிங். அண்ட் நல்லதே நினச்சாலும் நடக்கும், கெட்டதே நினச்சாலும் நடக்கும். ஓகே, பட் நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக நினைக்கணும். இவ்வளோதான் விஷயம். புரியுதா? இந்த ப்ராடக்ட் நல்லதா கெட்டதான்னு தெரியாது. பட் உனக்கு என்ன தேவை? லிப்ஸை சாஃப்டாக வச்சுக்கணும். அப்படி ஒரு ப்ராடக்ட் வேணும்னு கேட்டிருந்தேன்னா இதவே நான் கொடுத்துருப்பேன். எனக்கு இதுதான் வேணும், இந்த பிங்க் டப்பா தான் வேணும் அப்படின்னு கேட்டனால இது வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வாங்கும்போதே தெரியும். பட் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சம்டைம்ஸ் கீழே விழுந்து அடிபட்டு திருந்துறது தான் வந்து ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும் தெரியுமா? ஸோ அதனால தான் வாங்கி தந்தேன். தோ 150 ரூபி வேஸ்ட்டாக இருந்தாலும் லைஃப் லாங் ஒரு லெசன் கற்றுக்கிட்டியா என்ன? ஆமாம், அதனால தான். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பாய்.